ஹாய் டியர்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்துட்டு vlog ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிஃபோர் டே தான். ஸோ அன்றைக்கி எடுத்த vlog தான் இது எல்லாமே. அண்ட் நாளைக்கு வந்துட்டு பொங்கல் அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணுன்றனால நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதை அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ vlog-ஆ கூட நான் வந்துட்டு போட்டிருப்பேன் ஹேர் கேர் வீடியோ. ஸோ அது கூட நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹேருக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைக் ஐப்ரோவும் வந்துட்டு ட்ரிம் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆயில் வச்சதுக்கப்புறமா அண்ட் ஐப்ரோஸும் வந்துட்டு ட்ரிம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் யூஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் வந்துட்டு ஐப்ரோஸும் வந்துட்டு ஷேப் பண்ணியாச்சு. ஸோ சம்வாட் ஸ்பெஷல் டே அப்படின்னாலே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரூமிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுவோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பொங்கல் மார்னிங் வந்துட்டு ஒரு கேக் ஆர்டரும் வந்துச்சு. ஸோ அதுவுமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் போடுறது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி எல்லாருமே வந்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே வெளியே போய் நின்றுட்டு கோலம் போட்டுட்டு இருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரங்கோலி கோலம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஈஸியாக வந்து போட்டுருவேன். பட் இந்த புள்ளி வச்சு போடுற கோலம்லாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நான் போடவே மாட்டாது, அம்மா தான் வந்துட்டு போடுவாங்க. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த மாடு மாதிரி வர மாதிரி மாடும் அண்டு பானையும் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருந்தேன், இன்ஸ்டாகிராமில் வந்துச்சுன்னு. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தோன்னா புள்ளி வச்சு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டாட்ஸ் எல்லாமே பார்த்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடு கோலமும் அண்ட் இந்த புள்ளி வச்சு கோலமும் நான் வந்துட்டு அன்றைக்கி போட்டேன். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் ஃபைனலி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு கலர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் கரெக்டாக போட்டு முடிக்கிறப்ப வந்துட்டு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு வழியாக லைட்டாக தூரி அப்படியே வந்துட்டு நின்றுச்சு. கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த மாடு எல்லாமே வரைஞ்சோம். அண்ட் எங்கள் அம்மா பாருங்கள் மாடுக்கு கலராக ட்ரெஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு வழியாக எப்படியோ மாடும் பானையும் வரைஞ்சாச்சு. நைஸ் மட்டும் சொதப்பி வச்சுருந்தோம். மார்னிங் கரும்போட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுப்பு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க, லைக் இந்த செங்கல் எல்லாமே. அண்ட் நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல வந்துட்டு கோலம் போட்டு அண்ட் கொஞ்சம் டெக்கரேட் எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ட் இந்த ஒரு லெஹங்கா தான் வந்துட்டு அன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேக்கப்லாம் எதுவுமே போடல, ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டேன். அண்ட் அந்த அரிசி தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த பானை எடுத்து அங்கே வைக்கிறதுக்காக வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த தண்ணியில் தான் வந்துட்டு அது பொங்கி வருது. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மில்க்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது நல்லா வந்துட்டு பொங்கி வரணும்னு சொல்லிட்டு. பட் பேசிக்காக அந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி தண்ணியில் வந்துட்டு வரதான் அந்த ரியலான அந்த பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்றதுன்ட்டு. ஸோ நாங்களும் வந்துட்டு எந்த மில்க் ஆட் பண்ணாமல் வெறும் அந்த தண்ணியிலேயே வந்துட்டு பொங்க வச்சோம். அண்ட் அடுப்பும் வந்துட்டு பற்ற வச்சு கொடுத்துட்டு அந்த விறகெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு எரிக்கிறது நல்லாயிருக்கும். அந்த விறகெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒவ்வொரு குச்சியாக வச்சுட்டு இருந்தோம். ஸோ அது கொஞ்ச நேரம் வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் அகெயின் நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டேன் மேக்கப் பண்ணுறதுக்காக. அண்ட் லெஹங்காவோட ஸ்டைல் மறுபடியும் வந்துட்டு மாற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சோலி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஹாஃப் சாரி மாதிரி இருந்ததை எடுத்து ஷால் மாதிரி அகெயின் பின் பண்ணிவிட்டு என்னோட சிஸ்டரும் இருந்தால் ஸோ அவளுக்கும் வந்துட்டு ஹாஃப் சாரி வந்துட்டு ட்ரைப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஜஸ்ட்டு நான் ஸ்கின் கேர் மட்டும்தான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துட்டு பொங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வாட்டியும் பொங்கல் வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா போய் வந்துட்டு மேக்கப் பண்ணலான்ட்டு போனோம். ஸோ கெட் ரெடி வித் அஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு அண்ட் கெட் ரெடி வித் மீ தான் வந்துட்டு கரெக்டாக வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பண்ண கேக் வந்துட்டு வாங்க வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் பண்ணி நான் வந்துட்டு கொடுத்துட்ருந்தேன். அண்ட் சக்கரை பொங்கல் வந்துட்டு ரெடியானதுக்கப்புறமா கரும்பெல்லாம் எடுத்து வச்சு அண்ட் சாமி கும்பிட்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே பொங்கல் முடிஞ்சதும் ரிலேட்டிவ் சைடு பொங்கல் அங்கேயும் போயிருந்தோம். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ அங்கே வந்துட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு ஸோ ஹோல் டே வந்துட்டு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பொங்கல் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்துட்டு போச்சு. அண்ட் இந்த வாட்டி ட்ரிப் எங்கேயுமே வந்துட்டு பிளான் பண்ணல லீவில். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் மட்டும் போயிட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பை.